காணி விடுவிப்பு தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் பாதுகாப்பு செயலாளரிடம் கோரிக்கை. சுழிபுரத்துக்கு வந்த புத்தரால் சலசலப்பு. வளங்கள் அளிக்கப்படுவதை தடுக்க கோரி புங்குடுதீவில் பொதுமக்கள் போராட்டம். சென்னையில் உள்ள தூதுவர் ஆலயம் வடகிழக்கு தமிழரை புறக்கணிக்கின்றது. சார்ல்ஸ் நிர்மலநாதன் குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் புதிய ஆதாரங்களை புறக்கணித்த அரசு, பேராயர் அதிருப்தி. திறந்த விசா ஊடாக வெளிநாடு செல்ல வேண்டாம், தமிழ் மொழி பேசுபவர்களுக்கே பாதிப்பு, அமைச்சர் எச்சரிக்கை. ஜனாதிபதி ரணிலுக்கும் ஜேவிபிக்கும் இடையில் அரசியல் ஒப்பந்தம், ஹர்ஷன ராஜகருணா குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடை சட்டத்தால் சித்திரவதைக்குள்ளாக்கும் வடக்கு கிழக்கு இளைஞர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேற்றம், சாணக்கியன் தெரிவிப்பு. தமிழர் தாயக பகுதிகளில் சிங்கள பௌத்த பேரினவாதம், ஐநாவில் அநீதிகளை அடக்கிய பேள் அமைப்பு. இலங்கை வர அச்சப்படும் மூவருக்கு முகாமில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்த சட்டத்தரணி புகழேந்தி. தொடர்பது விரிவான செய்திகள். முருகன், ரோபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகிய மூவரும் இலங்கை வர அச்ச நிலையில் இருப்பதன் காரணமாக அவர்கள் விரும்பிய இடத்துக்கு செல்வதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ள போதிலும் அது கிடைக்காத பட்சத்தில் திருச்சி சிறப்பு முகாமில் அவர்கள் மூவரின் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலை காணப்படுவதாக சட்டத்தரணி புகழேந்தி தெரிவித்துள்ளார். இன்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த வழக்கிலே மற்ற மூவர் திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிறார்கள். முருகன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார். இந்த மூவரும் இன்றைக்கு இலங்கை வருவதற்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் விரும்பும் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஒருவேளை அவர்கள் விரும்பும் நாட்டிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் காலதாமதம் ஆகும் பட்சத்தில் நான் தொடர்ச்சியாக, அதாவது அவர் தொடர்ச்சியாக திருச்சி முகாமிலே இருந்தால் அவர்கள் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும். ஆகவேதான் நான் இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் எம்பிக்களிடம் நான் வைக்கும் கோரிக்கை இதுதான். நீங்கள் சிறப்பு முகாமிற்கு வாருங்கள், திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமிற்கு வாருங்கள். அங்கு இவர்கள் மூவரையும் சந்தியுங்கள். இவர்கள் மூவர் மட்டுமல்ல, ஈழத்தை சேர்ந்த இலங்கை தமிழர்கள் பல பேர் அங்கு வந்து வழக்கு முடித்தவர்கள் இருக்கிறார்கள். வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயன்றதான பல்வேறு சில குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய கோரிக்கையும் கேளுங்கள். அதற்கு பின்பு நீங்கள் இலங்கை அரசிடமும் இந்திய அரசிடமும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஏனென்றால் நான் இங்கு இருக்கக்கூடிய குறிப்பாக யாழ்ப்பாணமோ அல்லது இந்த தமிழர் பகுதிகளில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், நீங்கள் ஒரு முன்முயற்சி எடுக்க வேண்டாம். அதாவது எந்த ஒரு முயற்சி திருவினையாக்கும், அதுதான் திருவள்ளுவர் சொன்னார். அதனால் நீங்கள் மட்டும் அமைதியாக இருக்கக்கூடாது. இவ்வளோ காலம் அமைதியாக இருந்துட்டீங்க. ஒரு உயிரை நாம் இப்போ இழந்திருக்கிறோம். இன்னும் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கு அல்லது அரசே ஏதாவது செய்யும் என்று நாம் அமைதியாக இருக்க வேண்டாம். நாம் முயற்சி திருவினையாக்கும், நாம் முயற்சியை எடுப்போம். அந்த வகையிலே நான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வைக்கும் வேண்டுகோள், நீங்கள் அவர்கள் மூவரையும் உங்களால் முடியும், நீங்கள் இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள், இந்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள். நேற்று இந்த வழக்கு, சாந்தன் வழக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் வந்தது. சாந்தன் தாக்கல் செய்த வழக்கு, அவர் உயிரிழந்து விட்டதாக உயர்நீதிமன்றத்திலே 29ஆம் தேதி வழக்கு வரும்போது, ஏனென்றால் அதற்குள் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு 29ஆம் தேதி அந்த வழக்கை நீதிமன்றம் ஒத்தி வைத்திருந்தது. அப்போது 29ஆம் தேதி வழக்கு வரும்போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்ற செய்தியை நீதிமன்றத்துக்கு தெரிவித்த போது நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளின் IAS IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து உடனடியாக அவருடைய உடலை இலங்கைக்கு அனுப்பி அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. அந்த வழக்கு மீண்டும் நேற்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது தமிழக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இவர்கள் மூவரையும் இலங்கைக்கு அனுப்புவதற்கான ஏற்பாட்டை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார். மத்திய அரசு
தங்களுக்கு அந்த கோரிக்கை வந்திருக்கிறது என்றாலும் இலங்கை அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அந்த அவர்களுடைய கோரிக்கையை நம்முடைய எம்பிக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு அவர்கள் இலங்கைக்கு, ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் விரும்பும் நாட்டிற்கு அனுப்புவதற்கு ஓராண்டாகலாம், 2 ஆண்டாகலாம், அல்லது 3 ஆண்டாகலாம். அதற்குள் அவர்களுடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் சிறப்பு முகாம் என்பது எப்படியாப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருச்சியிலே இருக்கக்கூடிய சிறப்பு முகாம் என்பது ஒரு சிறையை விட கொடுமையானது. அது சிறைதான். முன்பு பெண்கள் சிறையாக இருந்த ஒரு சிறையைத்தான் அந்த பெயர் பலகையை மாற்றி பெண்கள் சிறை என்பதை மாற்றிவிட்டு சிறப்பு முகாம் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். மற்றபடி அது சிறைதான். அந்த சிறைக்குள் கூடுதலாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து, பல்வேறு கேட்களை அமைத்து, கம்பி வேலிகளை அமைத்து இவர்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அது சிறையை விட கொடுமையானது. ஆகவே அதற்குள் இருந்தால் பல்வேறு வகையான நோய்கள், பல்வேறு வகையான கோளாறுகள் ஏற்படும். ஏனென்றால் 32 ஆண்டுகள் வேலூர் சிறையிலே இருந்த சாந்தன் மன உறுதியோடும் உடல் உறுதியோடும் இருந்தார். ஆனால் ஓராண்டிற்குள் திருச்சி சிறப்பு முகாமிலே அவர் மனநோயாளியாக மாற்றப்பட்டார். உடல் அளவிலும் அவரால் செயல்பட முடியாத அளவுக்கு வந்து கடைசி கல்லீரல் பிரச்சனை தொற்று ஏற்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நபர் கல்லீரல் தொற்று ஏற்பட்டு சாகும் அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் அந்த வடிவமைப்பு, அந்த சிறப்பு முகாமின் வடிவமைப்பு என்பது மனநோயாளிகளாகவும் உடல் அளவில் அவர்கள் நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆகவே தான் நான் மீண்டும் நம்முடைய பாராளுமன்ற பிரதிநிதிகள், குறிப்பாக இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் இயக்கங்களை, தமிழ் கட்சிகளை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் முன்முயற்சி எடுங்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் பல்வேறு அழுத்தங்களை கொடுக்கிறோம். நாம் இணைந்து செய்வோம். நாம் இணைந்து கைகோர்த்து திருச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய அந்த 3 தமிழர்களையும் காப்பாற்றும் வேலையை செய்வோம். அதற்காக நான் இன்றைக்கு இங்கு வந்து சாந்தனின் துடலை மாவீரர் துயிலும் இல்லத்தில் நாம் அடக்கம் செய்துவிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக நான் இதை அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளாக இந்த பத்திரிகையாளர் ஊடாக நான் வைக்கிறேன். அதாவது ஒரு கொலை என்பது உங்களுக்கு தெரியும். கொலை என்பது நேரடி கொலை, மறைமுகமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி ஒருவரை மரணத்திற்கு உள்ளாக்குவது என்பதும் இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்குவது. இப்போ நேரடியாக இல்லாமல் ஒரு ரொம்ப டஸ்ட் படைஞ்ச ஒரு டஸ்ட் அலர்ஜி உள்ள ஒருத்தரை டஸ்ட் உள்ள ஒரு இடத்துக்குள்ளே போட்டால் கண்டிப்பாக அவருக்கு ஆஸ்மா நோய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஸ்மா நோய் வந்து அவர் இறந்துருவார். அதுபோலத்தான் இது. சிறப்பு முகாம் என்பதே ஒரு மரண கொட்டடி மாதிரி இன்னைக்கு இருக்குது. இதற்கு முன்பு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இதே சிறப்பு முகாமில் சாந்தன் இறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு அவர் இறந்தார். கிருஷ்ணமூர்த்தி என்பவர். அவர் மீதான குற்றச்சாட்டு, அவர் போலியான பாஸ்போர்ட்டை செய்து ஈழத்தமிழர்களுக்கு போலி பாஸ்போர்ட் கொடுத்து வெளிநாட்டுக்கு தப்பிக்க வைத்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அவருக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 70. அவர் நடக்க முடியாமல் இருந்தார். அவருக்கு மருந்து இரவெல்லாம் அவர் தட்டியிருக்கார் கதவை, எனக்கு மருந்து கொடுங்கன்னு. ஆனால் கொடுக்கல. அப்படின்னா அதோட நிலை என்னன்னு பாருங்கள். ஒரு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு கூட நீங்கள் வெளியிலிருந்து வரணும். மருத்துவர்கள் உள்ள இல்லை. ஒரு சிறையில் மருத்துவமனை இருக்கும், ஆனால் ஒரு கிளை சிறையில் மருத்துவமனை இருக்காது. இது ஒரு கிளை சிறையை முகாமாக மாற்றியிருக்காங்க. உள்ள மருத்துவ வசதி எதுவும் இல்லை. சாந்தனிக்கே கூட என்ன செய்கிறாங்கன்னா, உடல்நிலை கோளாறு ஏற்படுகிற பொழுது 108 ஆம்புலன்ஸ்னு நீங்கள் இங்கே இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து வர்றவங்க அவங்க கூட டாக்டர் கிடையாது. அவங்க வந்து அட்டெண்டர் தான். அவங்க வந்து பார்த்துட்டு ப்ரெஷர் இது பார்த்துட்டு சுகரை பார்த்துட்டு அதுக்குரிய மாத்திரைகளை அவங்களே கொடுத்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான். மருத்துவர்கள் கிடையாது. அப்போ வெளி மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகணும்.
அப்போ வெளி மருத்துவமனைக்கு கொண்டு போகணும்னா நீங்கள் வித் போலீஸ் எஸ்கார்டை தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ அந்த போலீஸ் எஸ்கார்டை வந்து அங்கே சிட்டி கமிஷனர் தான் பெர்மிட் பண்ணணும், இல்லை அவருக்கு கலெக்டர் பெர்மிட் பண்ணணும். ஏன்னா அவங்க கலெக்டரோட கண்ட்ரோலில் இருக்காங்க. இது மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ ஒருத்தரை இப்போ இதிலேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் இலங்கை பாஸ்போர்ட் வேணும்னு கேட்டு வழக்கு தொடுத்திருக்காரு. உயர்நீதிமன்றமும் அவரை கொண்டு போங்கன்னு உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகியும் இன்னும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு எஸ்கார்டுக்கு சேங்ஷன் பண்ணலை. அப்போ ஒரு அடிப்படை உரிமை, நான் அவர் ஸ்ரீலங்கன் சிட்டிசன், ஸ்ரீலங்கன் ஐடி கார்டு வச்சுருக்காரு, என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும், எனக்கு ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அதுக்கு நீதிமன்றமும் உத்தரவு போட்டும் கூட மாவட்ட ஆட்சியாளர் இன்றைக்கு வர கூட்டிகிட்டு போகல, இந்த தேதி வர கூட்டிகிட்டு போகலைன்னா அப்போ ஒரு அவசர தேவைக்கு, மருத்துவ சேவைக்கு எப்படி இவங்க பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஆகவே தான் நான் சொல்கிறேன், அந்த முகாம் மூடப்படணும் அப்படின்னு. அதுக்கு முன்பு அதில் இருப்பவர்கள் உடனடியாக வந்து ஒன்று வெளி முகாமுக்கு அவர்கள் உறவுகளோடு தங்குவதற்கு ஏற்பாடு செய்யலாம். இப்போ வந்து முருகன், நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, என் கணவர் என்னோடு இருக்கணும்னு முருகனை. அதே மாதிரி ராபர்ட் பயாசுவும் ஜெயக்குமாரோட மனைவி சென்னையில் தான் தங்கி அப்போ அவர் ஃபேமிலியோடு இருக்கார். அவங்களோட 2 பேரும் மச்சனை, அதாவது ராபர்ட் பயாஸும் ஜெயக்குமார் 2 பேரையும் அவங்க வீட்டில் தங்க வைக்கலாமே, அவரோட ஜெயக்குமார் மனைவியோட தங்க அனுமதிக்கலாமே. ஆக இது மாதிரியான வழிவகைகள் இருக்குது. அதை வந்து அரசு முறையாக செய்யணும்னா என்ன, அரசு செய்ய மாட்டேங்கிறதுனால நம்ம ஒரு அழுத்தம், அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்கணும். அதுக்குத்தான் நான் திரும்ப சொல்கிறேன், நாம் அரசியல் ரீதியாக நாங்கள் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு அழுத்தம் கொடுக்குறோம், நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம். இங்கே உள்ள எம்பிக்கள், அங்கே உள்ள எம்எல்ஏக்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களை, எம்எல்ஏ எம்பிக்களை சந்திங்க, கூட்டாக நின்று நம்ம வந்து அவர்கள் 3 விடுதலைக்கும் மற்ற அந்த முகாமிலே இருப்பவர்கள் விடுதலைக்கும் நம்ம ஒன்று சேர்ந்து போராடுவோம். அதற்காகத்தான் நான் அனைவரையும் அழைப்பு விடுக்கிறேன். அதாவது சாந்தனுடைய உடல் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. அதற்கு பின்பு அதை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக எம்பாமிங் செஞ்சாங்க. எம்பாமிங்கிறது உடல் உறுப்புகளை எல்லாம் எடுத்துட்டு அதை கெமிக்கல் இது பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உடலை முறையான வகையிலே அதை வந்து பேக் பண்ணி அதற்கான இது பண்ணணும் அவங்க. ஆனால் அவங்க பண்ணலைன்றது நமக்கு இப்போ தான் தெரியுது. ஏனென்றால் நம்மள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒரு பேக்கிங்கில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதற்கு பின்பு நாங்கள் கொண்டு போய் வேறு ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுத்து தான் அந்த பெட்டியெல்லாம் தயார் பண்ணி, எல்லாமே நம்மளுடைய செலவு. இதுவரை அரசாங்கம் 1 பைசா கூட நமக்கு கொடுக்கலை, எந்த ஒரு இதுவும் செய்யலை, முழுக்க நம்மளுடைய செலவில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதை கூட அவங்க வந்து முறையாக எதையும் செய்யலைன்றது தான் இப்போ தெரிய வருது. அது அரசு வந்து அது அரசினுடைய தவறு, மருத்துவமனை நிர்வாகத்தினுடைய தவறு. அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சாந்தன் வந்து என்கிட்ட சொன்னார், நான் வந்து இலங்கைக்கு போனேன்னா எனக்கு எப்படியாப்பட்ட வரவேற்பு கிடைக்குன்னு நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சாந்தனை அனுப்பும்போது அவரோடு நான் டிக்கெட் போடலை. அதாவது அவரை உயிரோடு அனுப்புறதுக்கு நாங்கள் ஏர் ஆம்புலன்ஸ் டிக்கெட் போடும்போது அவருக்கும் அவருடைய தம்பிக்கும் ஒரு மருத்துவர், ஒரு உதவியாளர், இன்னொரு வந்து இந்த மயக்க மருந்து மருத்துவர், அவங்கள தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே வந்து நான் பார்த்தபோது தான் தெரியுது, அவருக்கு வந்து இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவருடைய அந்த உடலுக்கு வந்து மக்கள் தெருவெல்லாம் வந்து நின்று மரியாதை செலுத்தினாங்க. உண்மையிலே எனக்கு வந்து இது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா அவர் வந்து இறந்தாலும் கூட அவரை வந்து இந்த மக்கள் எவ்வளவு நேசிக்கிறாங்க, அவருடைய அந்த கொள்கையை எவ்வளவு நேசிக்கிறாங்கன்றது எனக்கு தெரிய வருது. இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள மக்கள் காணிகளை விடுவிக்க கோரி பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமால் குணரத்னவை வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் இன்று பாதுகாப்பு அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடிய போது கோரிக்கை விடுத்துள்ளார்.
வடக்கில் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை மீள்குடியேற்றம் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு விடுவிப்பது தொடர்பில் ஆளுநரினால் பாதுகாப்பு செயலாளரிடம் எடுத்துக் கூறப்பட்டதற்கு அமைவாக காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய்ந்து விரைவில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தம் பரிந்துரைகளை அனுப்புவதாக பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன வடக்கு மாகாண ஆளுநரிடம் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் புத்த சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளமையினால் அப்பகுதி மக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. சுழிபுரம் சவுக்கடி பிள்ளையார் ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள அரச மரத்தின் கீழ் குறித்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அப்பகுதி கடற்படையினரால் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கலாம் என அந்த பகுதி மக்கள் சந்தேகிக்கும் நிலையில் புத்தர் சிலையை அடுத்து விகாரை தோற்றம் பெறலாம் என அச்சப்படுகின்றார்கள். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஆராய்ந்து புத்தர் சிலையை அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் உள்ளூர் வளங்கள் அளிக்கப்படுகின்றமைக்கு எதிராக இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பொங்குடுதீவில் மடத்துவெளி பகுதியில் காலை 10 மணியளவில் குறித்த போராட்டம் இடம்பெற்றது. பாரம்பரிய மீன்பிடி தொழிலை அழித்து கடல் அட்டை பண்ணைகளை மேற்கொள்ளல், சட்டவிரோதமாக கால்நடைகளை வெட்டுதல், சட்டவிரோதமான மண்ணகழ்வு என்பவற்றுக்கு எதிராகவே குறித்த போராட்டமானது நடைபெற்றது. தீவக சிவில் சமூகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், சிவில் சமூகத்தினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கடல் அட்டை பண்ணைகளை எதிர்த்தும், சட்டவிரோத இழுவை மடி மீன்பிடி முறைமையை எதிர்த்தும் இங்கே பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களோடு இணைந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். புங்குடுதீவு கடற்தொழில் வளம் நிறைந்த ஒரு பூமி. பெறுமதியற்ற கடல் வளங்களை சில ஆயிரங்களுக்கு கடற்தொழில் அமைச்சரும் அவருக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளும் சேர்ந்து விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் பாரம்பரியமாக கடற்தொழிலை புரிகின்ற சிறு கடற்தொழிலாளர்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டவிரோதமாக இழுவை மடி மீன்பிடி முறைமை மூலம் நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடிய ஒட்டுமொத்த இயற்கை கடல் வளங்களும் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் எதிர்காலத்திலே மீனுக்கும் இறாலுக்கும் நண்டுக்கும் வெளிநாடுகளை நம்பியிருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்பட போகிறது. இது இன்றைக்கு தீவகத்திலே வந்திருக்கிறது இந்த பிரச்சனை. ஆனால் இது கிளிநொச்சியிலே, கிராஞ்சியிலே கடந்த வருடத்துக்கு முன்பே ஆரம்பமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த பிரதேசங்களில் கடல் அட்டை பண்ணைகளும் லாபத்தை கொடுப்பதில்லை, மீன்களும் கரைக்கு வருவதில்லை. இதனால் மீனவர்கள் சோற்றுக்கு கூட அல்லாடுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகவே கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உடனடியாக தன்னுடைய சட்டவிரோத கடல் அட்டை பண்ணைகளை அமைக்கின்ற முயற்சியை கைவிட வேண்டும். சில வெளிநாடுகளுடைய பின்னணியோடு அமைச்சர் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை எமது பிரதேசத்திலே முன்னெடுத்து வருகிறார். இதனால் ஆயிரக்கணக்கான அப்பாவி கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் இந்த கடற்தொழிலாளர்கள் மாத்திரம் அல்ல, எமது எதிர்கால பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு எல்லாமே அழிய போகிறது. இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. போராடுகின்ற தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானவை. அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நீதி கிடைக்கின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அமைச்சருக்கும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளுக்கும் நாங்கள் விடுக்கின்ற பகிரங்கமான கோரிக்கையும் எச்சரிக்கையும் என்னவென்றால், உடனடியாக சட்டவிரோத கடல் அட்டை பண்ணைகளை மூடுங்கள், இழுவை மடி மீன்பிடியை நிறுத்துங்கள், இந்த அப்பாவி கடற்தொழிலாளர்களை வாழ விடுங்கள், அல்லது இந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும். சென்னையில் உள்ள இலங்கைக்கான தூதுவர் ஆலயம் தமிழர்களை, குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் தொடர்பான செயல்பாடுகளை முற்றாக புறக்கணித்து வருகின்றமை வெளிப்படையாக காணக்கூடியதாக உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் சபையில் தெரிவித்துள்ளார். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு 30 வருடம் சிறையிலிருந்து 11/11/2022 ஆண்டு பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு தீர்ப்புகளுக்கு அப்பால் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்யப்பட்டவர் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்படுகிறார்கள். அந்த கொலை வழக்கில் 7 நபர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதில் 3 பேர் இந்திய
குடியுரிமை ஆனவர்களை அவர்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு செல்கிறார்கள். மிகுதி 4 பேரும் இலங்கை குடியுரிமை கொண்டவர்களாக அவர்கள் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்படுகிறார்கள். திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டதன் பிற்பாடு அவர்களுடைய நிலைப்பாடு இது இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சு இவர்களை இலங்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டதன் அடிப்படையில் அவர்களுடைய குடும்பத்தார்கள் வெளியுறவுத்துறை அமைச்சுக்கு 3 முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த 1.5 வருட காலப்பகுதியில் அவரை இலங்கை பிரஜை என்று உறுதிப்படுத்தி அவரை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யும்படி. ஆனால் அந்த அசமந்த போக்கு அல்லது ஒரு ராஜதந்திர நகர்வுகளில் அவர் உயிருடன் இங்கு வரக்கூடாது என்ற ஒரு எண்ணக்கருவில் அவருக்கு எந்த விதமான அனுமதியும் வழங்கப்படவில்லை. அவர் துரதிர்ஷ்டவசமாக அவர் இறக்கிறார். அவர் உண்மையில் தமிழ் மக்கள் சார்பாக சாந்தனுக்கு இந்த நேரத்தில் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வதோடு இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் நினைத்திருந்தால் அவர் இன்று வந்து தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதரங்களுடன் அவர் வாழ்ந்திருக்க முடியும். தொடர்ச்சியாக அது இலங்கை பிரஜை என்று நாங்கள் கூறுகின்ற போது தமிழ் மக்கள் தமிழர்கள் சார்ந்து வருகின்ற போது வெளிநாடுகளில் குறிப்பாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை தூதுவராக இருக்கலாம் அல்லது தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சு எந்த விதமான அக்கறையும் எடுப்பதில்லை. ஆகவே இந்த அவருடைய இறப்புக்கு 2 நாடுகளுமே பொறுப்பு கூற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சினுடைய ஒரு தார்மீக மற்ற செயல்பாடுகளை ஒரு சில விடயங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக மன்னார், நெடுந்தீவு, யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் இந்திய படகுகள் எல்லை தாண்டி வந்து இலங்கை கடற்படை கைது செய்தால் அந்த இடத்திற்கு உடனடியாக இந்தியாவினுடைய தூதரகத்திலிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு சாப்பாடு முதல் சட்டத்திறனிகளுடைய அவர்கள் சட்டத்திறனிகளை ஒழுங்கு செய்து அவர்களை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். 14 நாட்கள் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் 14 நாட்களின் பிற்பாடு இந்திய அரசாங்கம் அவர்களை எடுத்து தங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் இருந்து எல்லை தாண்டி இந்தியாவுக்கு சென்றாலோ அல்லது பல்வேறுபட்ட ஏதாவது இந்தியா நீதிமன்றங்கள் ஏதாவது விடயம் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்தாலோ அவர் நேரடியாக திருச்சி சிறப்பு முகாமுக்கு கொண்டு அடைக்கிறார்கள். ஒருவர் இலங்கை பிரஜை கைது செய்யப்பட்டால் இந்தியாவில் இருக்கின்ற இலங்கை தூதரகம் அதற்குரிய எந்த விதமான ஒரு செயல்பாடும் எடுப்பதில்லை. அண்மையில் கூட 4 மாதங்களுக்கு முன்பு தலைமன்னாரில் இருக்கின்ற கிராமத்தில் இருந்து 2 நபர்கள் எல்லை தாண்டி சென்று அங்கு பிடிபட்டு அங்கு நீதிமன்ற விசாரணை நீதிமன்ற தண்டனை முடிந்துவிட்டது. அதேபோல் தலைமன்னார் பியரில் இருந்து 2 எல்லை தாண்டி சென்றதாக கைது செய்யப்பட்டவர்கள் அவர் அங்கு நீதிமன்ற தண்டனை முடிந்துவிட்டது. ஆனால் அவர்கள் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி அவர்களிடம் நேரடியாக எனது கோரிக்கை கடிதத்தை விடுத்திருந்தேன். அந்த பியரில் இருந்து சென்ற இருவருடைய பெற்றோர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக அவர்களை இலங்கைக்கு வருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கும்படி. ஆனால் இன்று வரை எந்த செயல்பாடும் செய்யவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சு குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற தூதரகம் இலங்கை தமிழர்கள் சார்பாக குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் சார்பாக எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் அவர்கள் செய்வதில்லை. இதை நான் வன்மையாக கண்டித்து இந்த பதிவை நான் இங்கு வைக்கின்றேன். அதே நேரத்தில் குழுக்களின் தவிசாளர்களே, எங்களுடைய உரிமைக்காக யுத்தம் நடைபெற்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்று நீண்ட காலமாக
கிட்டத்தட்ட 2008-2009 ஆண்டு காலப்பகுதிகளில் பிடிபட்டவர்களில் 12 பேர் இன்றைய அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்களில் பல்வேறுபட்ட குறிப்பிட்ட சிலருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட சிலர் மேலதிகமாக விசாரணைக்கு அப்பீல் பண்ணியிருக்கிறார்கள், தங்கள் தண்டனையை எதிர்த்து அப்பீல் பண்ணியிருக்கிறார்கள். பலருக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தமாக 12 கைதிகள் இருக்கிறார்கள். அப்படி 12 கைதிகள் இருக்கின்ற போது அவர்கள் இவ்வளவு காலமாக 17-18 வருடங்களாக அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள். சிறையில் இருக்கிறவர்களுக்கு புதிதாக பயங்கரவாத தடைச்சட்ட பிரிவின் கீழ் தற்பொழுது 2 கிழமைக்கு முன்பாக 2 நபர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஹைகோர்ட் 47/70/2074 என்ற அந்த வழக்கின் கீழ் எஸ் கிருபாகரன், டி பிரகாஷ் என்ற அந்த 2 அரசியல் கைதிகளுக்கும் புதிதாக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்ட பிரிவில் கூறுகிறார்கள், பயங்கரவாத தடை சட்ட பிரிவில் 20 வருடங்களுக்குள் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று பயங்கரவாத தடுப்பு பிரிவு கூறுகிறது. இலங்கையில் யுத்தம் ஏற்பட்டு ஆட்சியாளராக வருகின்றவர்கள் நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறார்கள், இங்கே ஒரு தீர்வு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 17 வருடங்களாக சிறையில் இருக்கிறவர்களுக்கு புதிதாக 2 கிழமைக்கு முதல் புதிதாக வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். இது எந்த வகையில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும்? ஒரு நல்லிணக்கம் என்பது ஒரு அரசு ஆட்சியாளர்கள் ஒரு Honorable member, you have 2 more minutes. என்னுடைய அந்த மற்றவருடைய 5 நிமிடம் எனக்கு வேணும். நான் அவர்கிட்ட சொல்லி போட்டு தான் வந்தேன். ஆகவே இது மென்மேலும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இது அமைகிறது. இந்த புதிதாக வழக்கு போடுவதற்கு வெறுமனே பயங்கரவாத தடுப்பு பிரிவு மாத்திரம் காரணமாக இருக்கும் என்று நான் கூற முடியாது. ஏனென்றால் சட்டமா அதிபருடைய இணக்கப்பாட்டோடு தான் அவர்கள் இந்த வழக்கை பதிவு செய்திருக்க முடியும். ஆகவே இந்த வழக்குக்குரிய முழு பொறுப்பையும் நீதி அமைச்சும் எடுக்க வேண்டும், நாட்டினுடைய ஜனாதிபதியும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வன்மையாக இந்த பதிவை செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் நாட்டில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்று பலரும் முயற்சிக்கின்ற வேளையில் அரசியல் கைதிகளுக்கு மீண்டும் மீண்டும் புதிய வழக்குகளை இடுவதென்பது மிகவும் கண்டிக்கத்தக்க விடயம். அதேபோல தற்பொழுது இன்று பாராளுமன்றத்தில் தேசிய பாதுகாப்பு மேற்பார்வை குழுவினுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் தையிட்டி என்ற அந்த பிரதேசத்தில் பௌத்த விகாரை அமைத்தது தொடர்பான பிரச்சனையை ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வு செய்த போது மிகவும் ஒரு மோசமான பதிவுகளை அதனுடைய தலைவர் சரத் வீரசேகர் அவர்கள் அந்த கூட்டத்தினுடைய தவிசாளர் பதிவு செய்தார். அது எப்படி என்று சொன்னால் அந்த வடிவாக தெரிகிறது. 1946 ஆண்டு அந்த தையிட்டி பிரதேசத்தில் 200 பேச்சுகள் 20 பரப்பு காணிகள் பௌத்த விகாரைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது ஒரு ஆள் நன்கொடை அளிக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு விடயம். 2017 ஆண்டு பௌத்த விகாரையினுடைய விகாராதிபதி என்று சொல்லுகின்ற அந்த பௌத்த மதகுரு தெல்லிப்பளை பிரதேச செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். 1.2 ஏக்கர் கிட்டத்தட்ட அந்த 200 பேச் காணிகளை அளவீடு செய்து தரும்படியாக பிரதேச செயலாளருக்கு அப்போதைய விகாராதிபதி கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது 8.98 ஏக்கர்கள் அதற்கு தேவை என இராணுவம் தீர்மானித்திருக்கிறது.
நான் அந்த கூட்டத்தில் என்னுடைய பதிவை வைத்திருந்தேன். 1.2 கிட்டத்தட்ட 200 பேச்சாக இருந்த அந்த 2017ஆம் ஆண்டு இருந்த அந்த காணி எவ்வாறு 8.98 ஏக்கர்களாக அதிகரித்தது. இராணுவத்திற்கு என்ன உரிமை இருக்கிறது? அந்த நிலத்தை பிரதேச செயலாளர் மக்களுடைய அபிப்பிராயம் இல்லாமல் அந்த தீர்மானம் எடுப்பதற்கு நான் அந்த இடத்தில் கூறியிருந்தேன். பௌத்த விகாரை அமைப்பது தொடர்பாக எந்த கருத்தும் எதிர்ப்பை நான் கூற வரவில்லை. ஆனால் 16 பேருக்கு சொந்தமான 6.75 ஏக்கர் காணிகள், உறுதி காணிகள், அவர்களுடைய 8.98 ஏக்கர் காணிக்குள் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த காணியை முதலில் வழங்குங்கள். அடுத்ததாக மிகுதி இருக்கின்ற உங்களுடைய காணிகளில் விகாரை கட்டுங்கள், கட்டாவிடுங்கள். அதற்கு நான் கருத்து கூற வரவில்லை. ஆனால் மக்களுடைய தனியார் காணிகளில் எவ்வாறு அந்த மக்களுடைய ஆலோசனை இல்லாமல், பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை இல்லாமல், யாழ் மாவட்டத்து மக்கள் பிரதிநிதிகளுடைய ஆலோசனை இல்லாமல் இராணுவம் எவ்வாறு 8.98 ஏக்கர் என்பதை தீர்மானிக்க முடியும்? நான் இராணுவத்தையும் அந்த கூட்டத்தில் கேட்டிருந்தேன். என்னுடைய பதிவை நான் சரியாக வைத்திருந்தேன் என்றால் அந்த குழுவில் நானும் ஒரு உறுப்பினர் என்ற வகையில் இந்த இணக்கப்பாடுக்கு நான் உடன்படவில்லை. மக்களுடைய 6.75 ஏக்கர் காணிகள் அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதான் முதலாவது விடயம். இரண்டாவது, உங்களுடைய காணியில் நீங்கள் விகாரை கட்டுறீர்கள், அதற்குரிய கருத்தை நான் கூற வரவில்லை என்று அந்த பதிவை வைத்திருந்தேன். நான் இங்கு குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், ஒரு நாட்டில் தனியார் காணிகளுடைய அது இராணுவம் முடிவெடுப்பதற்கு பௌத்த சாசன அமைச்சினுடைய செயலாளரோ பணிப்பாளரோ எந்த விதமான ஒரு அறிவுறுத்தலும் யோசனை முன்வைக்கவில்லை. அல்லது பௌத்த சாசன அமைச்சால் அந்த கோரிக்கை விடப்படவில்லை. இராணுவம் எவ்வாறு அந்த 8.98 ஏக்கர் என்பதை தீர்மானிக்க முடியும்? வலிகாமம் வடக்கில் பல்லாயிரக்கணக்கான காணிகள், தனியார் காணிகள், உறுதி காணிகள், இராணுவ மையம் இருக்கிறது. இராணுவ மையம் இருக்கிற காணிகளை, உறுதி காணிகளை இராணுவத்தினர் முடிவு செய்ய முடியும் என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையும் நான் என்னுடைய கடினமான கண்டன பதிவாக நான் வைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு பௌத்த ஆலயம் அமைப்பதற்கு யாரும் எதிர்ப்பல்ல. பௌத்தர்களுக்கோ அல்ல சிங்கள மக்களுக்கோ யாரும் எதிர்ப்பல்ல. முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தில் நான் அந்த பதிவையும் வைத்திருந்தேன். ஆனால் தமிழர்களுடைய பூர்வீக உறுதி காணிகளில் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இராணுவத்தினரால் அமைக்கப்படுகின்ற விகாரைகள் தான் இங்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கை என்பது பல்லின மக்களை கொண்டு பல்மத அடையாளங்களோடு இருக்கின்ற ஒரு நாடு. அப்படி இருக்கின்ற போது நாட்டினுடைய ஆட்சியாளர்கள், அமைச்சு, துறை சார்ந்த பணிப்பாளர் இல்லாமல் இராணுவம் ஒரு முடிவை எடுக்கலாம் என்றால் அது இந்த நாட்டில் ஜனநாயகம் இருப்பதாக கருத முடியாது என்பதை நான் இந்த இடத்தில் என்னுடைய பதிவாக வைக்கிறேன். நன்றி. නම සඳහන් කළා මට කරුණා කරලා වචනයක් කියන්න දෙන්න. මෙතුමා කියන්නේ මේ දැන් ආංශික අධීක්ෂණ කමිටුව තිබ්බ ජාතික ආරක්ෂාව පිළිබඳ ජාතික ආරක්ෂා විශාල තර්ජනයක් වෙනවා. මේ සිද්ධිය දිගින් දිගටම ගියොත් ඒ සම්බන්ධයෙන් තමයි කතා කළේ. මෙතුමා හිටියා ඒ කොමිටියේ. ඒ සම්බන්ධයෙන් ප්‍රකාශ කරන්නේ මේ තිස්ස විහාරය කියන එක ගරු සභාපතිතුමනි දේවානම් පිටිස රජුන් කාලේ ඉඳන් හදපු එකක්. අවුරුදු 2300කට ඉස්සෙල්ලා මහා වංශෙත් මේ ගැන සඳහන් වෙලා තියෙනවා. ඒතකොට ඒන්ෂන් ජෙෆ්න කියන පොතේ තියෙනවා රාසනාගම් කියන කෙනා ලියපු ටැමිල් එක්කෙනෙක්. ඒන්ෂන් ශ්‍රී ලංකා කියන එකෙත් තියෙනවා. දැන් මෙතන කරන්නේ මේ අක්කර 100 ගානක් තිබ්බ එක 1950. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான புதிய ஆதாரங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தாம் விடுத்த கோரிக்கைகள் இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாகவும் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். இலங்கையின் மனித உரிமை நிலவரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் வாய்மொழி மூல அறிக்கையை நாம் வரவேற்கின்றோம். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள், வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற அநீதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான வெளிப்படையான சுயாதீனமான பொறிமுறையின்மை குறித்து நாங்கள் தொடர்ந்தும் கரிசனை கொண்டுள்ளோம். இந்த மாதம் 21ஆம் தேதியுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 5 வருடங்கள் நிறைவடைகின்றது. தாக்குதலின் பின்னர் நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள் பல விசாரணைகளை முன்னெடுத்தன. ஆனால் இந்த விசாரணை
விசாரணைகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அனைத்து விவரங்களையும் ஆராயவில்லை. புதிய ஆதாரங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்னவிடம் கையளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சியின் பிரதம கொரோனா லக்ஷ்மண் கிரியல்லு, பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மதும பண்டாரு மற்றும் பேராசிரியர் GL பீரிஸ் ஆகியோரினால் நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிக்கப்பட்டது. இந்த பிரேரணையில் 41 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். திறந்த விசா ஊடாக வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டாம். சிங்களம் பேச தெரியாத தமிழ் மொழி பேசுபவர்களே தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது மியான்மர் சைபர் கிரைம் பயங்கரவாத குழுவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான வசந்த யாப்பா பண்டாரு, ஹர்ஷ டி சில்வா கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் மியான்மர் சைபர் கிரைம் பகுதியில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் நாட்டை சேர்ந்தவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களை நாட்டுக்கு அழைத்து வர ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இணையதளம் உரிமையூடாக நிதி மோசடி ஈடுபடுவதற்கு இவர்கள் பலவந்தமான முறையில் நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். அத்துடன் அவர்களுக்கு உளவியல் ரீதியில் தாக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. அண்மையில் 3 இலங்கையர்கள் துபாய் சென்று அங்கிருந்து பாங்காக் சென்று தரைவழியாக தாய்லாந்து செல்ல முயற்சித்துள்ளார்கள். திறந்த விசா ஊடாக வெளிநாடு செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சிங்கள மொழி பேச தெரியாது தமிழ் மொழி பேசுபவர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ளவர்கள் தான் வெளிநாட்டு தொழில் இடைத்தரகர்களினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் JVPயும் இணைந்து வியாபாரம் செய்வதுடன் அவர்களுக்கிடையில் தெளிவான அரசியல் ஒப்பந்தம் காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கசன ராஜகருண தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரிப்பதில் எரிபொருள் விலை அதிகரிப்பு, மின்சார கட்டணம் அதிகரிப்பு மற்றும் நீர்க்கட்டண அதிகரிப்பு என்பன பிரதான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த அதிகரிப்புடன் நாட்டின் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் அதிகரிக்கின்றன. அரசாங்கம் மின்சார கட்டணத்தை 300 வீதத்தால் அதிகரிப்பதோடு மிக குறைந்த வீதமான 20 வீதத்தினால் மின் கட்டணத்தை குறைத்துள்ளது. 70-80களில் வீடுகளுக்கு மின்சாரம் கிடைத்து மகிழ்ச்சியில் இருந்த நாட்டு மக்கள் மின் கட்டணம் கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நவீன உலகத்தை நோக்கி நகர்வதற்கு பதிலாக நாடு மீண்டும் வண்டி யுகத்துக்கு போய்விட்டது. மின் கட்டணம் குறையும் என மக்கள் எதிர்பார்த்தனர். அரசு மின் கட்டணத்தை உயர்த்தும் போது அதிக சதவீதம் அதிகரிக்கின்றது. ஆனால் அதை குறைக்கும் போது மின் கட்டணம் மிக குறைந்த சதவீதமே குறைக்கப்படுகின்றது. தற்போது 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் அதிக மின் கட்டணம் இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. மின் கட்டணம் கட்ட முடியாமல் கிராமங்களை விட்டு வெளியூர் சென்று இன்று மக்கள் இருளில் தவிக்கின்றார்கள். மின்சாரம் என்பது ஆடம்பர தேவையல்ல. மின்சாரம் ஒரு பொதுவான விஷயம். 70 மற்றும் 80களில் தான் மின்சாரம் ஒரு சொகுசு சேவையாக மாறியது. நாட்டில் இயல்பு வாழ்க்கை வாழ மின்சாரம் அவசியம். அரசாங்கம் மக்களை 70 மற்றும் 80களுக்கு கொண்டு செல்கின்றது. அத்துடன் இலங்கை மின்சார சபை நட்டத்தை சந்திக்கும் போது மறைமுகமாக நஷ்டத்தை ஈடுகட்ட அணுக முடியாது. லாபம் ஈட்டும் நிறுவனங்களை தனியார் மயமாக்க அரசு தயாராகி வருகின்றது. லாப நோக்கற்ற நிறுவனங்கள் அரசாங்கத்தின் கைக்கூலிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தனியார் மயமாக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் எந்த வகையிலும் நடக்கக்கூடாது. நாட்டின் பெரும்பாலான பொதுமக்கள் தங்கள் வாகனங்களுக்கு டீசல் மற்றும் 92 ஆக்டேன் பெட்ரோலை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் டீசல் மற்றும் 92 ஆக்டேன் பெட்ரோலின் விலையை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் JVPயும் இணைந்து செயற்படுகின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைவாக JVPயும் செயற்பட்டு வருகின்றது. ரணில் விக்ரமசிங்கவும் JVPயும் மேடைகளில் அவதூறாக பேசப்பட்டாலும் கைகோர்த்திருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் JVPக்கும் இடையே தெளிவான அரசியல் ஒப்பந்தம் உள்ளது. அனுர ரணில் ஒரு அரசியல் ஒப்பந்தம் எனவும் தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் உள்ள இளைஞர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தினால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இதுவரை நீதி கிடைக்காமலும் தொடர்ச்சியாக போராடும் நிலைமை உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று சபையில் தெரிவித்தார். இன்று ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ஒத்திவைக்கும் பிரேரணையை ஒரு சில பகுதிகளை நான் இங்கு வாசிக்கலாம் நினைக்கிறேன். பிற நாடுகளை சேர்ந்த இளம் சன்னதியர் 450 cc கூடிய
என்ஜின் கொள்ளளவு உடைய மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்துகின்றார்கள். எமது நாட்டில் இளம் சன்னதிகளுக்கு வயது வித்தியாசமின்றி மோட்டார் சைக்கிளின் பிரியாணிக்கும் அநீதி ஏற்பட்டுள்ளது. அப்போ இன்று ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணை கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்கள் கொண்டிருக்கிறார். அந்த ஒத்திவைக்கும் பிரேரணையிலே இலங்கையிலே தற்பொழுது இருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இளம் சன்னதிகளுக்கு நடக்கும் ஒரு அநீதியாக 450 சிசிக்கும் 1300 சிசி வரைக்குமான மோட்டார் சைக்கிள்களை இலங்கைக்குள்ளே பதிவு செய்வதற்கு அனுமதி வேணும் என்று சொல்லி கௌரவ அமைச்சர் ஒரு முன்மொழிவை கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தளவிலே இந்த நாட்டிலே அவ்வாறு தேவை உள்ளவர் இருந்தால் அதுக்கு நீங்கள் இந்த அமைச்சர்கள் பேசி ஏதாவது நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் சொன்ன வர விரும்பிய விடயம் என்னென்றால், கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய ஆட்சி முறை, உங்களுடைய முன்னாள் தலைவர் இவர் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை பங்களோத் நிலைக்கு அடைய வைத்ததால் இன்று வடக்கு கிழக்கிலே இருக்கும் எத்தனையோ தமிழ் இளைஞர்கள் இன்று நாட்டிலே வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு நாட்டை விட்டு வெளிநாடு செல்லும் ஒரு சூழல் அமைந்திருக்கு. இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை பார்த்தால் இளைஞர்களை எப்ப இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு தப்பி செல்லலாம், இந்த நாட்டை விட்டு எவ்வாறு போகலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப தெற்கிலே இளைஞர்களுக்கு அவ்வாறு பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் பதிவு செய்ய வேண்டும் என்றது அது நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அது இந்த சபை ஏற்றுக்கொள்ளுமா இருந்தால் அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது இந்த ஒத்திவைக்கும் பிரேரணை முன்வைத்த இந்த கௌரவ உறுப்பினருக்கு தெரியுமா என்ற கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வேலை வாய்ப்பில்லை. இன்று எங்களுடைய வடகிழக்கில் இருக்கிற இளைஞர்கள் இன்னும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை வைத்து நீங்கள் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அரசாங்கம் இன்னும் இந்த நாட்டிலே எத்தனையோ காணாமாக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய பிள்ளைகளை, அதாவது இன்று இளைஞர்களுக்கு அநீதி நடக்குது. உல்லாசமாக மோட்டார் சைக்கிளிலே 450 சிசிக்கு மேலே 1300 சிசி அளவிலே வேகமாக போக முடியாதுன்றது உங்களுடைய கண்ணுக்கு அநீதியாக தென்படுகிறது. ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் போனது உங்களுக்கு இன்னும் ஒரு அநீதியாக தெரியவில்லை. நீங்களும் கடந்த காலத்திலே ஒரு அமைச்சராக இருந்த ஒருவர், நீங்கள் அமைச்சராக இருந்து நீங்கள் இன்று காலையிலையும் பார்த்து நான் நாட்டிலுடைய முன்னாள் நிதி அமைச்சர் அவர்கள் இன்று இலங்கைக்கு வருகை தந்த பொழுது நீங்களும் அந்த விமான நிலையத்திலே உங்களுடைய புகைப்படத்தையும் கண்டு நான் நீங்களும் அவரை வரவேற்கிறதுக்கு சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் இணைந்து தான் இந்த நாட்டை இந்த பங்களோத்திலேக்கு உள்ளாக்கினீர்கள். இன்று இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பிரச்சனையாக, இன்று இளைஞர்களுக்கு நடக்கும் ஒரு அநீதியாக இந்த ஒத்திவைக்கும் பிரேரணையை நீங்கள் முன்வைக்கிறது மிகவும் ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே வருகை தந்திருக்கும் இளைஞர்களுக்கோ இல்லை என்றால் 1300 சிசி மோட்டார் சைக்கிள் ஓடுறவர்களுக்கோ இல்லை 450 சிசி ஓடுறவர்களுக்கோ எதிரானவர் அல்ல. அவ்வாறு வசதி இருந்தால் நீங்கள் இறக்குமதி செய்து நீங்கள் அதை சரியான அனுமதி முறையை எடுத்து நீங்கள் அதை பதிவு செய்து நீங்கள் என்னென்ன செய்து கொள்ளுங்கள். ஆனால் நான் சொல்ல விரும்பிய விடயம் என்னென்றால், இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை. இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு புஷ் சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு வசதி இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, ஒரு பைசிக்கிள் வாங்க இயலாது. ஏன்? நீங்கள் இந்த நாட்டை பங்களோத் நிலைக்கு கொண்டு வந்ததால். இன்று இந்த நாட்டிலே ஒரு ஸ்கூட்டி பெப், ஒரு டிவிஎஸ் மோட்டார் பைக் கூட வாங்க முடியாது, 100 சிசி சிடி 100 கூட வாங்க முடியாது எத்தனை இளைஞர் இருக்கிறார்கள். இன்று லீசிங் முறையிலே எத்தனையோ மோட்டார் பைக் வாங்கினவர்கள் இன்று அந்த லீசிங்கை கட்ட முடியாமல் அந்த பைக் திருப்பி மீள எடுத்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் உங்களோட கண்ணுக்கு ஒரு பிரச்சனையா தெரியவில்லை என்றது ஒரு மிக வேடிக்கையான ஒரு விடயம். எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய இளைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இழந்த நிலையிலே இருக்கும் பொழுது இன்று ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணை, இந்த நாட்டில் எத்தனையோ பிரச்சனை, ஒத்திவைக்கும் பிரேரணை நீங்க கொண்டு வந்திருக்கிறீர்கள். 450 சிசிக்கும் 1300 சிசிக்குமான இந்த இளைஞர்களுக்கு ஒரு இந்த அனுமதியை வழங்க வேண்டும். இந்த அனுமதி வழங்குவதனூடாக சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், இதிலே ஒரு சந்தோஷம் அடைவார்கள். இன்று உங்களுடைய செயல்பாடாக எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இன்று அடுத்த உணவு எவ்வாறு சாப்பிடுறது என்று தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். இன்று எத்தனையோ இளைஞர்கள் இன்று தங்களுடைய தந்தைகளுக்கு இல்லாடி வயது முதிர்ந்த ஒரு முதிர்ச்சி அடைந்த வயதில் இருக்கும் பெற்றோர்களுக்கு எவ்வாறு மருந்து வாங்குறன்னு தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். இன்று எத்தனையோ தாய் தந்தையர் தங்களுடைய குழந்தைகளுக்கு பால்மா வாங்குறது எப்படி என்று தெரியாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ வைத்தியசாலையிலே ஊசிகள் இல்லாமல், மருந்து இல்லாமல் அந்த வைத்தியசாலைக்கு தேவையான மருந்துகளை தனியார் பார்மசியூடாக வாங்கி கொடுத்து தங்களுடைய உறவினர்களை குணமடைய செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இவ்வாறான நிலையிலே இன்று அதுவும் இது வேடிக்கையான விஷயம், இதை கொண்டு வந்த கௌரவ அமைச்சர், இந்த அமைச்சர் கடந்த காலத்திலே ஆளுங்கட்சியிலே மாறி மாறி ஆட்சி செய்த எல்லா கட்சியிலேயும் அமைச்சு பதவியிலே வைத்திருந்த ஒரு அமைச்சர்.
இந்த அமைச்சர் இந்த ஒத்திவைக்கும் பிரேரணை இன்று கொண்டு வந்திருக்கிறது மிகவும் மிகவும் ஒரு வேடிக்கையான ஒரு விடயம். அத்தோடு தான் இன்று நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகளை ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை நாங்கள் இந்த சபையிலே முன்வைத்திருக்கிறோம். இன்று நாங்கள் எங்களுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரச்சனை ஜனாதிபதிக்கு முன்பாக முன்வைத்திருக்கிறோம். ஆனால் இது அனைத்துக்கும் எந்த ஒரு தீர்வும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இது அனைத்துக்கும் தீர்வு இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கோரும் பொழுது இவை அனைத்துக்கும் முன்னுரிமை வழங்காமல் இன்று இந்த சபையிலே முன்னுரிமை வழங்கும் இந்த பிரச்சனை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது. இறுதியாக சிங்கள மொழியிலே ஒரு சில விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். கரு எமத்துமா மே සභාව කල්තබන යෝජනාව හරහා මේ මෝටර් බයික් පදින දරුවන්ට නැත්නම් මේ දැනට ඔබතුමා කියප එක කෑලි පාර්ට්ස් ගෙනල්ලා අපේ කින්සමතුමාත් කිව්වා පාර්ට්ස් ගෙනල්ලා ඇසෙම්බල් කරන් යනවා. ඉතින් මේ ළමයිටම හරි ක්‍රමවේදයක් හදලා දෙන්න පුළුවන් නම් ඒ බයිසිකල් රට තුල නීතියානුකූලව පදින ක්‍රමවේදයක් හදලා දෙන්න පුළුවන් නම් අපිට ඒකේ විරෝධත්වයක් නැහැ. හැබැයි මගේ එකම ප්‍රශ්නේ තියෙන්නේ අද රට තුල පුෂ් බයිසිකලයක්වත් ගන්න බැරි තත්ත්වයක රටේ ජනතාව ඉන්නවා. අද මෝටර් සයිකලයක්වත් ගන්න CT100 එකක්වත් ගන්න බැරි තත්ත්වයක රටේ ජනතාව ඉන්නවා. අද රටේ ජනතාව රෝහල් වල බෙහෙත් නැතුව ඉන්නවා. අද රටේ ජනතාව තමන්ගේ රාජ්‍යයේ රෝහල් වල බෙහෙත් ගන්නවා නම් පිටින් ගිහිල්ලා බෙහෙත් අරන් දෙන්න ඕන තත්ත්වයක ඉන්නවා. අද දරුවන්ට කන්න බොන්න වේලක් අරන් දෙන්න බැරි තත්ත්වයක ඉන්නවා. මේවා සියලු දේට වග කියන්න ඕන ඇමතිවරයෙක් වශයෙන් ඔබතුමත් ඉන්නවා. අද දැක්ක අපි අද උදේ බැසිල් රාජපක්ෂ ඇමතුමා පිළිගන්න ඔබතුමා එයාපෝට් එකටත් ගිහිල්ලා තියෙනවා. ඉතින් ආර්ථිකය විනාශ කරපු අවසන් කරනවා ආර්ථිකය විනාශ කරපු මේ රට බංකොලොත් කරපු ආණ්ඩුවේ හවුල්කාරයෙක් ඔබතුමා. එතකොට මේ දරුවන්ට විරුද්ධවත් මේ මෝටර් බයික් පදින අය මාත් එක්ක තරහ වෙන්න එපා. ඕගලන්ට විරුද්ධත්වයක් නැහැ. පොඩ්ඩයි මම අවසන් කරන්නම්. හැබැයි මම කියන්නේ ගරු සුසිල් ප්‍රේමදාස ඇමතුමා කැබිනට් ඇමතිවරයෙක් වශයෙන් අද මේ ආණ්ඩු පක්ෂයේ ගෙනාපු මේ සභාව කල්තබන අවස්ථාවේ යෝජනාව ඔබතුමා පිළිගන්නවද? CC 450 1300 අතර තියෙන මේ දරුවන්ට බයික් ලබා දීම ඒක රෙජිස්ටර් කරලා දෙන්න ගැටලුවක් නැහැ. ඒක ගරු මන්ත්‍රීතුමනි විපක්ෂයේ මේ දෙමළෙන් එකයි සිංහලෙන් එකයි. මෙයාගේ තාරුණ්‍ය කපලා තියෙන්නේ. මේ කතා කරේ කොහෙටවත් නෙවෙයි. මේ කතා කරේ ඩොලර් වලට. මේක තරුණයෙක් නෙවෙයි. මේ තනිකර කතා කරේ මොකද මේ LTT එක මේ නැවත වතාවක් මේ රටේ LTT එක ගේන්න හදන තාරුණ්‍ය නෙවෙයි මේ. මේ තනිකරම කතා කරන්නේ මොකටද කතා කරේ මේ කතා කරේ තරුණයෝ වෙනුවෙන්. දළුවා උඩ පැත්ත බල්ලා ඊට පස්සේ කිව්වා මේකයි කියලා. මේ LTT මේක LTT කාරෙක්. මු LTT කාරෙක්. ඒ භාෂාවෙන් මේකට කතා කරන්න ඕන. මේ තනිකරම මේ ජාතිවාදය අවුස්සලා අද ඒපත බිම්බෝම්බ ටික කලවලා දීපියේ ගෞරවය තියන්නේ. මේ තමයි නවත LTT එක උඩ ගන්න උත්සාහ කරන ජාති ද්‍රෝහියමු. ජාතිවාදී විතර ඇසිරිලා හරි අවල් ලැජ්ජ නැතුව මෙතන කතා කරනවා. ලැජ්ජ නැතුව. රෝහණ ගලවන ඔය කෝට් එක ඔළුවේ. රෝහණ බණ්ඩාරතුමා. කරුණාකරලා නිහඬ කරනවද මේ කරුණාකරලා නිශ්ශබ්ද වන්න. රෝහණ බණ්ඩාර මන්තුමා. මූලාසන ඔබන ගරු මන්තුමනි මූලාසන ඔබන ගරු මන්තුමනි මේ මොකද සහනතාව කරගෙන යන්න ඉඩ දෙනවද නැත්නම් මේ ඒ අවස්ථාව දීලා ඉවර කරලා ඉන්නවද? සහන් මන්තුමා ගරු මුලාසන මන්ත්‍රීතුමනි මේ ඇත්තටම මේ වෙලාවේ අපි මේ රටේ මේ තරුණයෝ පිළිබඳව මේ කතා කරන වෙලාවේ මෙතුමා ගෝත්‍රිකයෙක් වගේ කතා කරනවා. දෙමළෙන් කතා කරනවා වෙනම එකක්. දෙමළ ඒ ජනතාවට වෙනම පොඩයි කතා ගරු මූලාසන ඔබන ගරු ඔබතුමාට කතාව අවසන් කරන්න. ඔබතුමා කතාව අවසන් කරාට පස්සේ තමයි අවස්ථාව දුන්නේ එතුමාටත්. ඔබතුමාට අවස්ථාව දී ඔබතුමාට කතා අවසන් කරාට පස්සේ තමයි රෝහිත මන්තුමාට ඒ අවස්ථාව දුන්නේ. මේ ගෙනාපු යෝජනාව සම්බන්ධව අපි විවිධ මතවාදයන් තියෙන්න පුළුවන්. හැබැයි මේ රටේ තාරුණ්‍ය අපි දන්නවා මේ රටේ තරුණ අසහනයන් කීපයක් ඇවිල්ලා பொதுமக்களின் பாதுகாப்புக்காக ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன இன்று சபைக்கு அறிவித்துள்ளார். இன்று காலை 9:30 மணியளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதை தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்தார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் அதாவது அத்தியாயம் 40 12வது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்.
சிங்கள பௌத்த பேரினவாதமே தொடர்ந்தும் இலங்கையில் முக்கிய இயங்கு சக்தியாக காணப்படுகின்றது என இலங்கையில் சமத்துவம் நிவாரணத்துக்கான மக்கள் அமைப்பான பேள் அமைப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தெரிவித்துள்ளது. இங்கு தொடர்ந்தும் குறிப்பிட்ட விடயங்களாக இலங்கையில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு இதுவரை நீதியோ பொறுப்பு கூறலோ இல்லை. 1,69,896 தமிழர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது. அவர்கள் உயிரிழந்து விட்டனர் என கருதப்படுகின்றது. அர்த்தபூர்வமான பொறுப்பு கூறல், நீதி ஆகியவற்றை முன்னெடுப்பதில் இலங்கையின் ஆட்சியாளர்கள் எந்த அரசியல் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தவில்லை. இதேவேளை இங்கே மனித உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சட்டங்கள் தொடர்ந்தும் உருவாக்கப்படுகின்றன எனவும் அந்த அமைப்பு மேலும் சுட்டிக்காட்டியது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் மனித உரிமை ஆணையாளரின் வாய்மூல அறிக்கையின் பின்னர் இடம்பெற்ற பொது விவாதத்தில் பேள் அமைப்பு இலங்கையில் 15 வருடங்களுக்கு முன்னர் இழைத்த யுத்த குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை போன்றவற்றை நினைவு கூர்ந்தது. தற்போதைய அரசாங்கம் வெற்றி நல்லிணக்க பொறிமுறைகளையே முன்வைக்கின்றது. இந்த பொறிமுறை கடந்த கால உள்நாட்டு பொறிமுறைகளைப் போல பாதிக்கப்பட்டவர்களின் கரிசனைகளை தீர்க்கப் போவதில்லை. மோதல்களின் அடிப்படைகளுக்கு தீர்வை காணப்போவதில்லை. அதேவேளை சிங்கள பௌத்த பேரினவாதமே தொடர்ந்தும் இலங்கையில் முக்கிய இயங்கு சக்தியாக காணப்படுவதுடன் மனித உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சட்டங்கள் தொடர்ந்தும் உருவாக்கப்படுகின்றன. அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை சாதனங்களால் தமிழர்களும் முஸ்லிம்களும் தொடர்ந்தும் பாதிக்கப்படுவார்கள். கடந்த கால குற்றங்களுக்கு அப்பால் பாரிய ராணுவமயப்படுத்தல், நினைவுகூரலை ஒடுக்குதல், தமிழர் தாயக பகுதிகளில் அதிகளவு சிங்களமயப்படுத்தல் போன்றவைகள் காணப்படுகின்றன. மோதல்களுக்கான அடிப்படை காரணங்களுக்கு தீர்வை காண்பதற்கும் இலங்கையில் ஸ்திரமின்மையை முடிவிற்கு கொண்டு வருவதற்கும் தமிழர்கள் தொடர்ச்சியாக சுயாதீன சர்வதேச நீதி மற்றும் பொறுப்பு கூறல் பொறிமுறைகளுக்கும் சுயநிர்ணய உரிமைக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இலங்கை அரசாங்கத்தை தமிழர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பொறுப்பு கூறச் செய்வதன் மூலம் சர்வதேச சட்டங்களை மீறுபவர்கள் தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களிக்கப்பட மாட்டார்கள் என்ற செய்தியை தெரிவிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.